காய்ஸ் ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் வந்து ரேலி ஸ்கேட்ரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்துட்டு நான் படிக்கும்போதே வந்து நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமா, தப்பாக படிக்கிறோமா, நிறைய விஷயம் எனக்கு எக்ஸாம் ஹாலில் போய் மறந்துடும், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் இப்போ நான் சொல்கிற ஃபன்னி மெத்தடில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து இந்த ரேலி ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக மறக்காது. எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கை தான் வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்கோ பார்ட்டி. ஓகேவா? ஸோ ஸ்கை வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்கோ பார்ட்டி, சன்னு தான் வந்துட்டு டிஜே. ஓகே, ஸோ மெயினான ஆள் வந்து சன்னு தான் வந்துட்டு டிஜே. ஸோ என்ன மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு எமிட் பண்ணுது அப்படின்னா ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட், ஸோ விப்ஜிஆர் கலர்ஸ் எல்லாம் எமிட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதில் ஏர் மாலிகுல்ஸ் தான் வந்து பார்ட்டிக்கு போகிறவங்க. ஸோ ஸ்கை தான் டிஸ்கோ பார்ட்டின்னு சொல்லிட்டேன், சன்னு தான் டிஜேன்னு சொல்லிட்டேன், அது கலர்ஸ் எல்லாம் எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஏர் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு பார்ட்டிக்கு போகிறவங்க. சரி, ஓகே. இப்போது ப்ளூ லைட்டும் வயலட் லைட் மேலே சில ஏர் மாலிகுல்ஸ் வந்து படுது. ஓகேவா? லைட் வந்துட்டு சில ஏர் மாலிகுல்ஸ் மேலே படுது. பட்ட உடனே அந்த ஏர் மாலிகுல்ஸ்லாம் எப்படி ஆகிடுறாங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பிரேக் டான்ஸர் ஆகிடுறாங்க. அப்படியே செம்மையாக எனர்ஜெட்டிக்காக பிரேக் டான்ஸ்னால் என்ன அர்த்தம்? ரொம்ப ஷார்ட் மூவ்ஸ், டக்குன்னு மூவ்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப கேட்சியாக லைக் டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ மற்ற ஏர் மாலிகுல்ஸால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. நம்மளும் போய் ஆடலாம், நம்மளும் போய் அவங்களோட ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ப்ளூ வயலட் லைட்டை அவங்க மேலே பட்டு அவங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க, ரொம்ப க்ரேஸியாக டான்ஸ் ஆடுறாங்க. ஓகேவா? ஸோ ப்ளூ வயலட் லைட் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்கேட்டர் ஆகுது. ஸ்கேட்டர்னால் அப்படியே பரவி இருக்குது, எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அப்படியே ஸ்கை ஃபுல்லாக நமக்கு அதனால தான் ப்ளூவாக தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம்? ப்ளூ வயலட் லைட் மேலே படுற ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைப்பர் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. அப்படியே ஷார்ட் மூவ், சூப்பர் ஸ்கேட்சிலாம் போட்டு மற்ற ஏர் மாலிகுல்ஸ்லாம் அது கூட வந்து சேர்ந்து செம்மையாக டான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்கேட்டர் பண்ணிடுது. அதனால தான் நம்ம ஸ்கையை பார்க்கும்போது ப்ளூ கலராக நமக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ரெட், ஆரஞ்ச் லைட்டு சில ஏர் மாலிகுல்ஸ் மேலே படுது. அந்த ஏர் மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்லோவாக டான்ஸ் ஆடுது. ஓகேவா? ஸோ ரொம்ப லாங்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான மூவ்ஸ் போடுது. அவங்கெல்லாம் ரொம்பலாம் எக்ஸைட் ஆகலை. ஓகேவா? அதனால் ஸ்கேட்டர் ஆகாமல் அவங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப எக்ஸைட் ஆகலை, ஸோ ரொம்ப ஸ்கேட்டர் ஆகலை, அவங்களாம் ஸ்ட்ரெயிட் லைனை தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஃபைன். இப்போது இந்த ஷார்ட் மூவ்ஸ் அப்படிங்கிறத ஷார்ட் வேவ் லென்த்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ப்ளூக்கும் வயலட்டுக்கும் ஷார்ட் வேவ் லென்த் இருக்குது. அந்த ரெட் அண்ட் ஆரஞ்சுக்கு லாங் ஃப்ளோயி மூவ்ஸ்ன்னு சொன்னல, ஸோ அந்த லாங்குக்கு லாங் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் டியூரிங் டே டைமில் உங்களுக்கு காலை நேரத்தில் வந்துட்டு அது மாதிரி அந்த டான்ஸ் பார்ட்டிலாம் நடக்கிறதுனால ப்ளூ வயலட்லாம் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடுறதுனால நமக்கு ஃபுல்லாகவே வானம் ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ளூலாம் தெரியுது. ஓகேவா? அப்புறம் சன்னெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம், ஓகேவா, டிஜேலாம் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜேலாம் போயிட்டதுக்கப்புறம் நமக்கு ப்ளூ வயலட் லைட்டெல்லாம் நிறைய நல்லா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு ப்ளூ வயலட் லைட் பட்ட ஏர் மாலிகுல்ஸ்லாம் டயர்ட் ஆகிடுது, அதெல்லாம் போயிடுது. அப்புறம் அந்த லாங் ஃப்ளோயி மூவ்ஸாக போட்டுட்டு இருந்ததில் அந்த ரெட், ஆரஞ்சு அது மட்டும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுது. சன் செட்டப்பை சன்னு போனதுக்கு பிறகு அது மட்டும் அப்படியே அந்த மூவ் ஆகிட்டு இருக்கிறது தான் அப்படி நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ என்ன விஷயம்னா எப்படி கேட்பாங்கன்னா லைக் காலையில் நமக்கு ஏன் வந்து ஸ்கை வந்து ப்ளூ கலராக தெரியுது, ஈவினிங் சன்செட் ஆகும்போது நமக்கு ஏன் வந்துட்டு ரெட் கலராக வானம் தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு சில அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஷார்ட் வேவ் லென்த்து, இந்த மாதிரி ஸ்கேட்டரிங் ஆகுது, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே அந்த கொஸ்டினில் வரும். ஸோ இப்போ போய் அந்த கொஸ்டின் படித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே வந்துட்டு ஃபன்னியாக படிங்க. ஸோ என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் ஒரே ஒரு கமெண்ட் அண்ட் லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.